ஒரு பெண்ணு காதலிக்கிறதுக்கு அந்த உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான சூழல் இங்கே இருக்கா? நானும் சங்கரும் நான் வீட்டை விட்டுட்டு வெளியில் வருவதுக்கு முன்னாடி நாள் தான் நான் சங்கரை விரும்புகிறேன்னு என்னால் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா என் குடும்பம் அவ்வளவு ஒரு சாதியம் நிறைஞ்ச குடும்பம். கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருந்தது. அதையெல்லாம் மீறி தான் நாங்கள் 2 பேரும் இந்த முடிவு எடுத்தோம். ஆனால் அந்த உணர்வை, ஏன்னா அது ஒரு இயற்கையாக இயல்பாக தோன்ற உணர்வு, அது யாரு மேலே யாருக்கு வேணாலும் வரலாம். காதல்ங்கிறது அப்படி தோன்றுவதை இந்த சமூகத்தில் வெளிப்படுத்துறதுக்கே இங்கே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக பெண்கள் மேலே ஒரு பெண்ணை நம்பி போனால் ஒரு எப்படி அந்த சைடு நம்ம பசங்களை ஒரு கூலர் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு நம்ம வீட்டு பெண்களை ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கோபம் வருது. அதே போல தான். ஏன்னா அவங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன், அப்போ உங்கள் வீட்டு பெண்கள் மேலே நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அப்போ அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாதா? அப்போ உங்கள் வீட்டு பெண்களை தான் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்போது அதே கோபம் தான் எனக்கு இங்கேயும் வருது. அப்போது அந்த பெண்ணையும் நம்ம எப்படி மோசமாக பேச முடியும்? அதே அந்த பெண் கவினி நீதிக்காக நிற்கவில்லை, பொய் சொல்கிறா. ஏன்னா சுவாதி சொன்ன மாதிரி யாருனே தெரியாதுன்னு சொன்ன மாதிரி இவங்க சொன்னால் இது பண்ணால் அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அது எதுவுமே நடக்காத போது நம்ம அவங்களுக்கு எதிராக நிற்கிறதுங்கிறது எனக்கு அறமாக தெரியல. ஏன்னா நான் அந்த சூழலில் இருந்திருக்கேன், அந்த சூழல்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். அதற்கு பின்பு எனக்கு அரவணைச்சது முற்போக்கு இயக்கங்கள் தான். அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10 ஆண்டு காலமாக என் குடும்பத்து கூட எந்த தொடர்பும் கிடையாது, எந்த பின்புலமும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த சமூகத்தில் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் தோழர்கள் தான் காரணம். அவங்க தந்த அறிவு, அவங்க தந்த நம்பிக்கை, அதனால் நான் இந்த சமூகத்துக்கு என்னோட பங்குன்னு இருக்கணும்ல. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது, சங்கருக்கும் அவங்களுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. அவங்க எங்களுக்காக போராடினாங்க, அவங்க எங்களுக்காக நீதிக்காக நின்னாங்க, அவங்க எல்லாரும் எங்கள் கூட இப்பயும் நிற்கிறாங்க. இப்போ நான் என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிற கேள்வி தான் என்னை இவ்வளவு தூரமாக இந்த சமூகத்தில் பயணிக்க வச்சது.